ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த 1 வீக் ஃபுல்லா நம்ம ஊட்டியில ஸ்டே பண்ணிட்டு ஃபுல்லா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இம்பார்ட்டன்டான பிளேசஸ் எல்லாம் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே சுத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நாம இங்க ஸ்டே பண்ண போறோங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 days இங்க ஹோட்டல் ஸ்டே பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணுறது, ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம தங்கியிருக்கிற ஏரியா எப்படி இருக்கு, குன்னூர் போகிற ரோட்டில் தான் தங்கியிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 kilometers. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சூப்பராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நாம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இங்க பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான சிட்டிஸ்ல இருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் மைசூர் பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். அங்க பாருங்க, ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் கிளம்புது, இன்னொரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கேரளா பஸ்ஸஸ் கூட வரும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூருக்கு, அதுக்கப்புறம் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், இங்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஊட்டி டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இந்த மாதிரி குட்டி பஸ்ஸஸ் ஓடும், செம்ம கியூட்டா இருக்கும். நாம அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் பஸ், ப்ளூ மவுண்டனுக்கு தகுந்த மாதிரியே ப்ளூ கலர் பஸ் இருக்கு பாருங்க, சின்ன பஸ். அதுலதான் குன்னூர் போற பஸ் அது. அதுல நாம ஒரு 3 kilometers இறங்கணும் ஹோட்டலுக்கு. வாங்க போலாம். மக்களே, இதுதான் ஊட்டி லோக்கல்ல ஓடுற குட்டி பஸ்ஸுங்க. செம்ம கியூட்டா இருக்குல்ல. இது உதகையில இருந்து குன்னூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. இந்த பஸ்ல நாம போயிட்டு எல்க் ஹில்ங்கிற ஒரு பிளேஸ்ல இறங்கணும் நம்ம ஹோட்டல் போறதுக்கு. வாங்க போவோம். நம்ம ஆல்ரெடி மேக் மை ட்ரிப்ல புக் பண்ணியாச்சுங்க. டிரைவர் வந்துட்டாரு, கிளம்புவோம். மக்களே, ஊட்டியில லோக்கல்ல டிராவல் பண்ணோம்னா இந்த குட்டி பஸ் தாங்க செம்ம சூப்பரா இருக்கும். ஊட்டியில இருந்து குன்னூருக்கு, ஊட்டியில இருந்து மஞ்சூர், அதுக்கப்புறம் கிண்ணக்கோரை, ஹிரியசிகை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. இங்கெல்லாம் போறதுக்கு இந்த குட்டி பஸ் தான் போக்குவரத்து. அது போக பாத்தீங்கன்னா நிறைய இன்டீரியர் ஏரியாஸ்ல நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குங்க. அந்த எஸ்டேட்ஸ்க்கும் அப்பப்போ பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரெகுலர் பஸ் சர்வீஸ் இருக்காது. நம்ம பிளெயின்ஸ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 15 minutesக்கு ஒருக்காவோ, half an hourக்கு ஒருக்காவோ பஸ் இருக்காது. டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேக்கு ஒரு 4 to 5 சர்வீசஸ் தான் மொத்தமாவே இருக்கும். அதனால எந்த பிளேஸ்க்கு ரிமோட்டுக்கு போறதுனாலும் நீங்க பஸ் டைமிங் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் இங்க லோக்கல்ல நம்ம கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டைம் இல்லாட்டி நம்ம சும்மா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஷேர் ஆட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. நம்ம ஆப்வியஸ்லி நம்ம பிளெயின்ஸை விட ஹில் ஸ்டேஷன்ல ஆட்டோ காஸ்ட் எல்லாம் அதிகமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாம வில்லேஜஸ் சைடெல்லாம் போய் சுத்தி பார்க்க போறோம். எஸ்டேட்குள்ள இருக்கிற கிராமங்கள் இதெல்லாம் போய் சுத்தி பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஊருக்கான பஸ் டைமிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு பேக் பேக்கர் மாதிரி போயிட்டோ இல்ல ஜென்ரலா ஒரு வீக்கெண்ட் போயிட்டு நீங்க நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ல ஊட்டி மேல இருக்கிற மலை கிராமங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த பஸ்ல டிராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பிரைவேட் வெஹிக்கிள்ல போனா கூட நாம டிரைவ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் நம்ம டவுன் பஸ்ல ஏறிட்டா ஜாலியா நீங்க ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு விண்டோல நீங்க வியூஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. செம்ம ரிலாக்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். லாஸ்ட் 2 வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கீழே மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரி வந்த பஸ் ட்ரிப், அதுக்கப்புறம் கோத்தகிரியில இருந்து ஊட்டி வந்த பஸ் ட்ரிப், இதெல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவுமே நம்ம கிராஸ் பண்ணி வந்த ரூட்டு அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம ஊட்டிக்கு வந்த டேலயே டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அடுத்தடுத்து வர விளாக்ஸ்ல அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10 to 15 விளாக்ஸ் நாம ஊட்டி டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்ட் இல்லைங்க, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஊட்டி சுத்தி இருக்கிற பிளேசஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, செம்ம சீனிக் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? உங்க சப்போர்ட் தான் வந்து எனக்கான என்கரேஜ்மெண்ட். ஸோ முக்கியமா வந்து நம்ம சம்மர் சீசன்ல எப்படி இருக்கும் ஊட்டி, கீழே பிளெயின்ஸ்க்கு எவ்வளவு ஆப்போசிட்டா மேல சில்லுன்னு கிளியர் ஸ்கையோட வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்கிறது தான் வந்து நாம காமிக்க போறோம். சோ இப்ப நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி, இது விடிசி சிக்னல்னு ஏதோ சொல்லுவாங்க. சோ இந்த சிக்னலும் சேரிங் கிராஸ் சிக்னலும் வந்து ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க்ஸ் ஊட்டிக்குள்ள. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 ஜங்ஷன்ல தான் வந்து நிறைய மக்கள் ஏறுவாங்க. ஊட்டி டவுனுக்குள்ள இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பக்கத்துலயும் சேரிங் கிராஸ் ஜங்ஷன் பக்கத்துலயும் தான் நிறைய இருக்கும். அதனால ஆப்வியஸ்லி வந்து நிறைய பஸ்ஸஸ் இங்க இருந்து மக்களை ஏத்திட்டு போவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மினி பஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மினி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கிருந்து தான் எடுப்பாங்க. சில பஸ்ஸஸ் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கும். ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில இருக்கிற ஒரு சிக்னல் பக்கத்துல இருந்து எடுப்பாங்க. எடுத்தா கூட இந்த சிக்னல் வழியா தான் வந்து மினி பஸ்ஸஸ் கூட டிராவல் ஆகும். இந்த சிக்னலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால காலையில ஈவினிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிராவல் பண்ணுவாங்க பஸ்ஸஸ்ல. இந்த ஸ்கூல் ஏரியாலாம் தாண்டி போனோம்னா தான் வந்து நம்ம சேரிங் கிராஸ் ரீச் பண்ணுவோம். சேரிங் கிராஸ்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குன்னூர் மேட்டுப்பாளையம் ரோடு ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தமிழ்நாடுக்குள்ள போற, அதாவது தமிழ்நாடு சைடு போற எல்லா பஸ்ஸஸுமே வந்து சேரிங் கிராஸ் வழியா தான் போகும். சோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் வச்சுக்கோங்களா. ஆப்போசிட் சைடு இன்னொரு ரூட் இருக்கு. எது வழியானா நம்ம கூடலூர் வழியா போற பஸ், பைக்காரா கூடலூர் வழியா போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அந்த சைடு போகும். அது வந்து கர்நாடகாக்குள்ள என்டர் ஆகிற ரூட். சோ கர்நாடகா மக்கள் எல்லாம் ஊட்டி வரணும்னா மோஸ்ட்லி அந்த ரூட் வழியா தான் வருவாங்க. கூடலூர் வழியா வருவாங்க, பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியா வந்து, அல்லது மசனகுடி வழியா வருவாங்க. சோ அவங்களுக்கு அந்த சைடு தான் ரூட். நம்ம கேரளாக்குள்ள இருந்து வரவங்களுக்கு வந்து பாலக்காடு சைடு எல்லாம் இருக்கிறவங்க வந்து கோயம்புத்தூர் வந்து மேட்டுப்பாளையம் வழியா வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வயநாடு சைடு இருந்து ஊட்டி வரவங்க எல்லாம் வந்து வயநாடு சுல்தான் பத்தேரி வழியா கூடலூர் வந்துட்டு கூடலூர்ல இருந்து ஊட்டி மேல ஏறுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் இருக்குங்க ஊட்டிக்குள்ள, ஊட்டி டவுனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த ஏரியாஸ் எல்லாமே நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லைக் பந்திப்பூர், தெப்பக்காடு, கூடலூர், கோத்தகிரி, குன்னூர், அதுக்கப்புறம் ஊட்டி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா கிண்ணக்கோரை அந்த சைடு இருக்குல்ல, சோ அட்டப்பாடி சைடு இறங்குற ரூட், இந்த சைடு இருக்கிற எல்லா இன்டீரியர் கிராமங்கள், எஸ்டேட்ஸ், ஹட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊட்டியில இருக்கிற நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வடக மக்களோட வில்லேஜுங்க, குடியிருப்புகள் வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் வந்து நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ அதனாலதான் சொன்ன செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு லாங் ட்ரிப் நான் வந்து ஊட்டிக்கு போட்டதே வந்து இந்த ரீசனுக்காக தான். ஒரு ஹில் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும், இன்டீரியர்ஸ்க்கெல்லாம் போறதுக்கு என்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், அங்க போய் நம்ம பாக்குற வியூஸ் எல்லாம் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து செம்ம சூப்பரா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ மக்களே, இப்ப நாம சேரிங் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நான் சொன்னல அந்த விடிசி சிக்னல் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் பண்ற முக்கியமான சிக்னல் நம்ம சேரிங் கிராஸ். சோ உங்களுக்கு பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம காட் செக்ஷன்ல இருந்து இறங்கும் போது டூரிஸ்ட் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஃபியூயல் செக் பண்றது முக்கியம். ஏன்னா கீழே இறங்கும் போது உங்களுக்கு ஃபியூயல் ஃபில் பண்றதுக்கு பங்க்ஸ் இல்லாம போயிடலாம். குன்னூர்ல ஆப்வியஸ்லி இருக்கும், பட் ஸ்டில் வந்து ஹில் ஸ்டேஷன்ல டிராவல் பண்ணும்போது எப்பவுமே வந்து நாம இந்த இது செக்கிங்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிக்கணும். அப்பதான் வந்து டிராவல் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேரிங் கிராஸ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்து நாம ஸ்டே பண்ணி இருக்கிற ஏரியாங்க. ஸோ ரொம்ப கன்வீனியன்டா தான் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் வந்து நாம அதுல புக் பண்ணோம். அதே மாதிரி மேக் மை ட்ரிப்ல வந்து அந்த ஹோட்டல்ல டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு. அது வந்து ஈடன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, நொண்டிமேடு அப்படிங்கிற ஏரியாங்க. ஸோ அங்க பக்கத்திலேயே வந்து ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். டிராவலிங்க்கும் வந்து லோக்கல் பஸ்ஸஸ், ஆட்டோஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சரி ஓகே அங்கேயே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு.
ஸோ இங்க வந்து கூட பார்க்கலாம், பட் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. லோக்கல்ல ஹோட்டல்ஸ் கிடைக்குமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, அல்லது சார்ஜஸ் எப்படி இருக்கும், நம்ம வந்துட்டு கிடைக்காட்டி அப்புறம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து ப்ரீவியஸா புக் பண்ணியாச்சு. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, நம்ம அட்லீஸ்ட் வந்து 4 to 5 days ஸ்டே பண்றதுனால அட்வான்ஸ் புக்கிங் ஹோட்டல் ஸ்டேக்கு மட்டும் பண்ணியாச்சு. ஸோ தட் பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து இறங்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ நீங்களும் அப்படிதான் பட்ஜெட் டிராவல் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி லாங் ட்ரிப் எல்லாம் பிளான் பண்றீங்கன்னா அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா இருக்கிறதுனால மேக் மை ட்ரிப்ல நல்லாவே டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதனால நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால மோஸ்ட்லி வந்து இப்போ பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், நம்ம ஸ்டே பண்றதாகட்டும், எல்லாமே வந்து நான் மேக் மை ட்ரிப்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். Booking.comல வந்து ரேரா பண்ணுவேன். மேக் மை ட்ரிப்ல கிடைக்கிற அளவுக்கு பட்ஜெட் பிரைஸ் வந்து Booking.comல கிடைக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் சவுத் இந்தியால நார்த் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய டார்மெட்ரிஸ் எல்லாம் வந்து Booking.comலயும் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க, அகோடால லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. நார்த் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சவுத்ல டார்மெட்ரிஸ் எல்லாம் கம்மிங்க. நார்த்ல போனோம்னா அந்த பங்க் பெட்ஸ் இருக்கும் இல்லையா, சோ பெட்ஸ் வந்து 200 300ல இருந்து ஆரம்பிக்கும் பெர் டேக்கு. அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நல்லாவும் மேனேஜ் பண்ணிருப்பாங்க டார்மெட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் எல்லாம் போனீங்கன்னா டார்மெட்ரிஸ் தான் பெஸ்ட். ரொம்பவே பட்ஜெட் பிரைஸ்ல நாம ஸ்டே பண்ணிடலாம். மக்களே, நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹோட்டல் இருக்கிற ஏரியாக்கு ரீச் ஆயாச்சுங்க. இந்த ஏரியா பேர் வந்து நோண்டிமேடு அப்படிங்கிற ஏரியாங்க. எல்க் ஹில், நோண்டிமேடு அப்படின்னு இங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. மேக் மை ட்ரிப்ல புக் பண்ணோமா, அதனால கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது, டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லாங் ஸ்டே அப்படிங்கிறதுனால வாங்க போய் செக்இன் பண்ணுவோம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம ஸ்டே பண்ற ஹோட்டல் ஈடன் இருக்குங்க. இங்க பாருங்க, ஹோட்டல் ஈடன் பை கஷிகா ஹோட்டல்ஸ்னு இருக்குல்ல. ஸோ இதுல தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். வாங்க உள்ள போயிட்டு செக்இன் பண்ணுவோம். மக்களே, உள்ள வந்தாச்சுங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரிசப்ஷனிஸ்ட் வர்றதுக்கு. இங்க வந்து 12 PM செக்இன்ங்க. நம்ம மட்ட மதியத்துல தான் செக்இன் பண்ணணும். ஏர்லி செக்இன் வேணும்னா நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அதை நீங்க பாத்துக்குங்க. ஐ திங்க் ஊட்டியில மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராக்டிஸ் தான். ஜிபே எல்லாமே இருக்கு. வெயிட் பண்ணுவோம். மக்களே, நம்ம ரூம் செக்இன் பண்ணியாச்சுங்க. இது வந்து சிங்கிள் ரூமு. நல்லா இருக்குங்க. ஊட்டி கிளைமேட்டுக்கு தேவையான மாதிரி சூப்பரா கார்பெட் எல்லாம் பண்ணிருக்காங்க. செம்ம நீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர் ஸ்கிரீன்ஸ், நமக்கு டிவியும் இருக்கு ரிமோட்டோட. அண்ட் பாத்ரூம்ல வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஓவராலா வந்து ஒரு நீட் ரூம். ஒரு 4-5 நாள் நம்ம ஸ்டே பண்ண போறோம். பெர்ஃபெக்டா இருக்கும். நம்ம ஒரு வீடு அட்மாஸ்பியர்லயே இருக்கு. செம கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து ஊட்டி வந்தீங்கன்னா ஹோட்டல் ஈடன் புக் பண்ணுங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, உண்மையிலேயே சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ரூமு. இருங்க, நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா காட்டுறேன். நார்மலா இப்போ எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி கீ சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. காம்பேக்டா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம ஹைக் பேக் பேக். ஸோ வந்தோன்னே எது பண்றோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நம்ம கேஜெட்ஸுக்கு சார்ஜ் போட்டுறணும். ஸோ வார்ட்ரோப் எல்லாம் வச்சிருக்காங்க, மிரர் இருக்கு. ஹலோ. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா அழகா வாஷ் பேஷன் இருக்கு. இங்கே ஒரு மிரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஷவர் இருக்கு. இங்கே பாருங்க, மேலே போத் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் தான். செம ஹைஜீனிக்காக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒர்த் த மணின்னு தான் சொல்லுவேன். நமக்கு சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிது மேக் மை ட்ரிப்ல நம்ம ரெகுலராக ட்ராவல் பண்ணுறதுனால. ஸோ ரெகுலர் ட்ராவலர்ஸ்க்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ரூம்ங்க. நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம். ஓகேவா மக்களே? நம்ம ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டு இருக்கோங்க. நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற ஏரியா பாத்தீங்களா, நோண்டிமேடு. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பாக்குற இடம்லாம் வந்து ஹோம் ஸ்டேவும் லாட்ஜஸும் ஹோட்டல்ஸுமா தான் இருக்கு.
நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, வெஜ் நான்வெஜ் ஃபுட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஊட்டி வந்தா ஸ்டே பண்றதுக்கு சூப்பரான ஏரியாங்க. குன்னூர் ரோட்லயே இருக்கு. ஸோ நீங்க பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு முன்னாடியே இறங்கிக்கலாம். சரி வாங்க, நாம ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுவோம். அங்க ஒரு மீல்ஸ் இருக்கு, போய் சாப்பிடுவோம். மக்களே, நம்ம ஹோட்டல் ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா வந்து மெஸ் வச்சிருக்காங்க. காலையில அப்படிங்களா? ஓகே. ஸோ காலையில டிஃபன் லஞ்ச் வந்து நமக்கு இங்க பக்கத்திலேயே கிடைக்குது. வீட்லயே செஞ்ச சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். என்ன நல்லா இருக்கு பாருங்க, சாம்பார், அப்பளம், பொரியல். ஓகே சரி, வாங்க சாப்பாடுலாம் சுட சுட சாப்பாடு. வெஜ் நான்வெஜ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. மக்களே, நம்ம லஞ்ச் சாப்பிட்டாச்சுங்க ஸ்ரீ லக்ஷ்மி மெஸ்ல. 80 rupees மீல்ஸ். நல்லா வீட்டில் செய்யற மாதிரியே குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஸோ மறுபடியும் நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸ்ப்ளோரிங் ஊட்டி கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அடுத்தடுத்து வர vlogs எல்லாம் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஊட்டியை நம்ம தாறுமாறா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க நிறைய மலையாளிஸ் வருவாங்கிறதுனால, இது தமிழ்நாடு கேரளா பார்டர் தானே, நிறைய மலையாள ஹோட்டல்ஸ் இருக்குங்க. தலசேரி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, ரெஹோபாத் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் மலையாளத்தில் எழுதிட்டு இருந்தாங்க. அதுவும் ட்ரை பண்ணுவோம் அடுத்தடுத்த நாள். நாம பியூர் வெஜ்ங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் கம்மி. இது எல்லாமே வந்து நான்வெஜ் ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல்ஸ். அதனாலதான் நம்ம வந்து தேடி தேடி போய் வெஜ் ஹோட்டலா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த நூண்டிமேடுங்கிற இடத்துல எவ்வளவு ஹோட்டல்ஸ்னு மட்டும் பாருங்களா. பாக்குற இடத்துல எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸும் ஹோட்டல்ஸும் தாங்க இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஹோம் ஸ்டேஸ் நிறைய இருக்கு. உள்ளெல்லாம் போனா நீங்க லாங் ஸ்டே எல்லாம் பண்ணணும்னா ஹோம் ஸ்டேஸ் பாத்தீங்கன்னா நீங்களே குக் பண்ணி கூட இருக்கலாம், ஃபேமிலியோட வந்து. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஹோட்டல் ஆர்ச்சிட்னு ஒன்று இருக்கு, ஹோட்டல் ப்ளூ பேர்ட்னு ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, பாலாஜி ஹோட்டல், ஹோட்டல் ராயல் சாண்ட், இதெல்லாம் உள்ள இருக்கும் போல. அங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க உள்ளுக்குள்ள ஸ்ரீ பாலாஜி ஹோட்டல் ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஏரியால நீங்க ரூம் எடுத்துட்டா நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும் போல. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பக்கத்திலேயே இருக்கு உங்களுக்கு. இந்த ஹோட்டல் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பட் நம்ம லேட்டா வந்துட்டோம். அதனால நமக்கு லஞ்ச் கிடைக்கல. ஒன்லி நான்வெஜ் அவைலபிள்ட்டாங்க. அதனால நம்ம ஹோம்மேட் ஃபுட் மாதிரி சாப்பிட்டாச்சு. இங்க பாருங்க, ஆர்ச்சிடின் பார் எல்லாம் அட்டாச்சா இருக்கு. ஒரு பெரிய பஸ்ஸே புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ கும்பலா வந்தா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே ஹோட்டல்ஸ் தாங்க. பாக்குற இடத்துல எல்லாம் காட்டேஜும் ஹோம் ஸ்டேஸுமா தான் இருக்கு. இந்த ஃபுல்லாவே, இந்த மலை ஃபுல்லாவே வேற லெவலு. இங்க பாருங்க, ஐயங்கார் பேக்கரிஸ் நிறைய இருக்குங்க. நம்ம ஊட்டியில இந்த பேக்கரியில விற்கிற என்ன சொல்லுவாங்க, ஊட்டி வர்க்கி ரொம்ப ஃபேமஸ். இங்க பாருங்க, எல்லா ஹோட்டல்ஸ்லயும் இருக்கும். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்கும். இது வந்து குன்னூர் போற ரூட்டுங்க. அதனால நிறைய பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கும் உங்களுக்கு. பைக்ஸ் ஃபார் ரெண்டலும் எடுத்துக்கலாம். இந்த ஏரியால எதுவும் பார்க்கல பைக் ரெண்டல்ஸ். உங்களுக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா, எங்க அவைலபிளா இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க, இது ஹோட்டல் ஹார்ன்பில். இது நாம ஸ்டே பண்ணியிருக்கிற ஈடன் ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஹோட்டல் இது. கொஞ்சம் ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் வேணும்னா இங்க ஜேஜே ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்தியன், சைனீஸ், கிரில்ஸ், மீல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் போல. இது ஹோட்டல் FMJ காட்டேஜஸ்.
எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்களா? இந்த வழியில தான் ஃபுல்லா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே போற வழிங்க. ஸோ பஸ் கனெக்டிவிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கப்புள்ஸா வந்திருக்காங்க பாருங்க. ஸோ கப்புள்ஸா வந்தா கூட இங்கிருந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்க காரெல்லாம் ஹையர் பண்ணணும்னா கூட இங்க பாத்தீங்களா, இந்த ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியாலே வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் கேப்ஸ் அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க, ஊட்டி ஹைவேஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. இது நாம ஸ்டே பண்ணிருக்கிற ஈடன் ஹோட்டல். ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, மளிகை கடைங்க, நிறைய என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். வாட்டர் பாட்டில்ஸு, பிவரேஜஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்திலே கிடைக்கும். நாம கூட ஒரு வாட்டர் கேன் வாங்கணும், போய் வாங்குவோம். நம்ம ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லயே இங்க பாத்தீங்களா ஒரு குட்டி ரியா மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. டீ, காஃபி, இட்லி வடா, மீல்ஸ். பட் ஆனா பிளெயின் மீல்ஸும் இருக்கு, வெஜ் மீல்ஸும் இருக்கு, நான்வெஜ் மீல்ஸும் இருக்கு. வெஜ் மீல்ஸ் இங்க 70 ரூபா. வாவ், செம்ம சூப்பர். அண்ட் இன்னொன்று வந்து ஊட்டியில் உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடைக்காதுங்க. மினிமம் ஸ்டார்டிங்கே வந்து அந்த பிஸ்லரி கேன் தான் 80 ரூபா. எல்லா பக்கமே அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ ஊட்டி வந்தா நீங்க அதுக்கு ப்ரிப்பேர்டா வந்துக்கணும். இங்க பாருங்களா, எல்லா பக்கமுமே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ், ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். எங்க பார்த்தாலும் ஹோட்டல் மயமா இருக்கு பாருங்க நொண்டி மேட்ல. நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடியும் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இந்த மலை இதுல மேல டீ எஸ்டேட்ஸ் இருக்கு, கீழே சரிவுகள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோட்டல்ஸா தான் இருக்கு. ஹோட்டல் ரெயின் ஃபாரஸ்ட், எஸ்ஆர் கிராண்ட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸுங்க. சீசன் டைம்ல வந்தாதான் ரொம்ப கிராக்கியா இருக்கும். நம்ம மார்ச் டைம்ல வந்திருக்கோம். ஸோ சீசன் டைம்ல வரதுன்னா அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேவா? மக்களே, நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டல் பக்கத்துல சாப்பிட வந்திருக்கோங்க டின்னர். ஸோ இங்க வந்து வெஜ், இட்லி, ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் இருக்கான். சுட எது கிடைக்குதோ அதை சாப்பிட வேண்டியதுதான். வெயிட் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரட்டும். சோ மக்களே, நம்ம ரூம் செக்இன் பண்ணிட்டு மதியம் சாப்பிட்டு கேட்டி போய் சுத்திட்டு இப்ப ரூம் பக்கத்துல டின்னரும் சாப்பிட வந்தாச்சுங்க. இது வந்து ஒரு மலையாளத்துக்காரரோட ஹோட்டலு. சோ சாப்பிட்டு கிளம்பலாம். செம்ம நீட்டா சூப்பரா ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்க. சின்ன ரெஸ்டாரண்டா இருந்தாலும் கியூட்டா இருக்குங்க. டீ ஷாப்ஸ் எல்லாமே கிடைக்குது, டிஃபன் ஐட்டம்ஸும் கிடைக்குது. மக்களே வாங்க, இட்லி சாப்பிடலாம். இட்லி சாப்பிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போறோம். சூப்பர் இல்ல? வாங்க சாப்பிடுவோம். சோ டின்னர் சாப்பிட்டு மறுபடியும் நாம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. சோ ஒரு செம்ம சூப்பரான ஸ்டார்ட் நம்ம ஊட்டி டிராவலு. சூப்பரா நம்ம கோத்தகிரி வழியா வந்துட்டு ரூம்ஸும் செக்இன் பண்ணியாச்சு. நல்லா இங்க சூப்பரா இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. வராண்டால பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சோஃபாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த டைம் நம்ம ஊட்டி வந்தது. சோ மக்களே, நம்ம ஊட்டி டிராவல் பண்ணி வந்து செக்இன் பண்ணது, பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், எப்படி ஊட்டிக்குள்ள டிராவல் பண்ணும், இதெல்லாம் இந்த வீடியோல பார்த்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஊட்டிங்க. See you.